வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்து எல்லா நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். லவ் டெத் ரோபோட்ஸ் சீசன் 4 இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு கைஸ். எல்லா எபிசோடும் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, அப்ரிஷியேட் தட். இந்த சீரிஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக லவ் டெத் ரோபோட்ஸுங்கிறது ஒரு ஆந்தாலஜி சீரிஸ், ஓகேவா? ஒவ்வொரு எபிசோடும் வேறு டேரக்டர்ஸ் எடுத்திருப்பாங்க, வேறு ஸ்டோரி அண்ட் வேறு அனிமேஷன் ஸ்டைல் எடுத்திருப்பாங்க. இது வரைக்கும் சீசன் 3 வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப போட்ட சீரிஸ் கைஸ். டைம் வந்தால் மறக்காமல் அந்த சீசன் 3 வரைக்கும் செக் பண்ணிடுங்க. மொத்தம் 10 எபிசோட் இறக்கியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம எபிசோட் 1 பார்த்துடலாம். அடுத்தடுத்த நாள் போக அடுத்த எபிசோட் நம்ம பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எபிசோட் 1. ஸோ இந்த எபிசோட நேம் என்னன்னா கேன்ட் ஸ்டாப், நிறுத்தவே முடியாதுடா எங்களால், அந்த மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணால் ஒரு பப்பட் உலகத்தை காமிக்கிறாங்க கைஸ். தெரியும்ல, அந்த நூலை வச்சு பொம்மையை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, நம்ம ஊரில் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு உலகத்தை காமிக்கிறாங்க. இந்த ஜஸ்டின் பீபர் மற்ற மியூசிக் கான்சர்ட்லாம் நடக்கும்ல நம்ம ஊரில், ஏஆர் அனிருத் கான்சர்ட் மாதிரி. இதில் வந்துட்டு ஒரு பிடிஎஸ் மாதிரி ஒரு மியூசிக்கல் பேண்ட் வந்துட்டு பாடிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் அனிருத் எப்படி ஹுக்கும்னு ஒரு கான்சர்ட் வச்சுருந்தார்ல, ஸோ அந்த மாதிரி இவங்க ஒரு பேண்ட் வச்சுருக்காங்க. இவங்க தான் ரெட் ஹாட் சில்ஸுங்கிற ஒரு மியூசிக் பேண்ட் வந்துட்டு பாடிட்டு இருக்காங்க அந்த பப்பட் உலகத்தில். பேக்ரவுண்ட் எல்லா பப்பட் ஃபேன்ஸும் டை ஹேட் ஃபேன்ஸ் போல் கண்ட கருமத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் சொல்லி ஆகணும், இந்த சீரிஸ் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் 18+ இருக்கும், ஆனால் ஓவராக இருக்காது. பட் பார்க்குற அளவுக்கு இருக்கும், பார்க்குற அளவுக்கு இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்டோரி லைன்னு ஒன்று கிடையாது, எந்த கேரக்டர் இன்டராக்ஷன் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மியூசிக் பேண்ட் வந்துட்டு ஃபேன்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 6 minutes வீடியோ தான். ஆக்சுவலாக இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா August 23, 2003 நடந்த ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஸ்பைர் பண்ணி தான் இந்த எபிசோடை எடுத்திருக்காங்க. அதாவது ரெட் ஹாட் சில்லி பெப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு மியூசிக் பேண்ட் வந்துட்டு ஓவர் தென் 80,000 people முன்னாடி இந்த லைவ் பெர்ஃபார்மன்ஸ் நடத்தினார். ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்ம டேரக்டர் டேவிட் ஃபின்ச்சர் அப்படிங்கிறவர் பப்பட் ஷோ மாதிரி அந்த லைவ் பெர்ஃபார்மன்ஸ் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடில் பெருசாக எந்த வித ஸ்டோரி இன்ட்ராக்ஷன் இருக்காது கைஸ். ஜஸ்ட்டு கேரக்டர் டெவலப்மெண்ட் எதுவுமே இருக்காது, ஸ்டோரியே இருக்காது. ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். எனக்கு இந்த எபிசோடை பார்க்கும்போது நம்ம குட் பேட் அக்லியில் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் ஞாபகம் வந்தார். ஏன்னா இந்த கான்செர்ட்டில் காமிச்சு எல்லா பப்பட்ஸும் வந்துட்டு கொஞ்சம் யோ பாய்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ பர்டிகுலராக ஏன் இந்த கான்செர்ட் வந்து இவங்க ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளேன் கஸ்டல்ங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த மியூசிக் பேண்ட் பண்ண ஃபஸ்ட்டு லைவ் மியூசிக் கான்செர்ட் வந்து இதுதான். அவங்க ஊரில் இது கொஞ்சம் நாஸ்டாலஜிக்கு ஃபேமஸான ஒரு மியூசிக் கான்செர்ட்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம ஊரில் ஹுக்கும் எப்படி நம்ம அனிருத் பண்ணாரோ அந்த மாதிரி அவங்க அந்த டைமில் அவங்க ஒரு பேண்ட் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் ஆக்சுவலாக இந்த மியூசிக் பேண்ட் பண்ண பெஸ்ட் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த ரெட் ஹாட் சில்லி பெப்பர்ஸ் ஆக்சுவலாக வந்து ஒரு ராக் ஃபங்கு அந்த மாதிரி ஒரு மியூசிக் ஜெனரலில் பாடுறவங்க தான். அதனால தான் இந்த சீரீஸில் கூட இந்த பப்பட்டில் எல்லாருமே ஒரு மியூசிக் ராக் யோயோ பாய்ஸ் மாதிரி இருக்காங்க. அண்ட் இந்த லைவ் கான்சர்ட்டில் வந்து இவங்க பண்ண அந்த ஆல்பம் சாங்ஸில் வந்து எதெல்லாம் ஹிட் ஆச்சோ அதுதான் மெயினாக பாடியிருக்காங்க இந்த லைவ் கான்சர்ட்டில். ஸோ ஆக்சுவலாக இந்த டேரக்டர் வந்து அந்த லைவ் கான்சர்ட்டுக்கு நடந்த ஒரு ரெட் ஹாட் சில்லி பெப்பர்ஸோட அந்த பேண்டுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக தான் இந்த எபிசோடை ரீக்ரியேட் பண்ணியிருக்கார் போல். ஐ அப்ரிஷியேட் தட். அது பரவாயில்ல, நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி இருக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் பரவாயில்ல. ஆக்சுவலாக இந்த ரெட் ஹாட் சில்லி பெப்பர்ஸ் எதுக்கு ஃபேமஸ் ஆனாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவ் இட் அவே அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் வந்து கிரியேட் பண்ணாங்க. அது ரிலீஸும் பண்ணியிருக்காங்க போல். இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு சிங்கிள். அந்த பாட்டு வந்து ஹிட் ஆனனால இந்த ரெட் ஹாட் சில்லி பெப்பர்ஸ் பேண்ட் வந்து ஃபேமஸ் ஆயிருக்காங்க. நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஊர் ஆதியனாவை எடுத்துக்கோங்களேன், கிளப்புல மப்புல அப்படிங்கிற பாட்டு வச்சு ஹிட் ஆனார்ல, அந்த மாதிரி அவங்க ஊரில் ரெட் ஹாட் சில்லி பெப்பர்ஸ் வந்துட்டு கிவ் இட் அவே அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணி அந்த பாட்டு வந்து போட்டிருக்கு போல். அதனால தான் அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த லைவ் கான்சர்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரெட் ஹாட் சில்லி பெப்பர்ஸ் பேண்டில் வந்து 4 பேர் லீடாக இருந்திருக்காங்க, ஓகேவா? ஆந்தனி கேலிட்ஸ் இவர் வந்து வோக்கலில் லீடாக இருந்திருக்காரு. ஃப்ளியா அப்படிங்கிறவர் வந்து இந்த கீபோர்டு அந்த வேலையை பார்த்துருக்காரு. சாட் ஸ்மித்துங்கிறது வந்து ட்ரம்ஸ் அடிச்சிருக்காரு போல், ட்ரம்ஸ் வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. ஜான் ஃப்ரோசனேட் அப்படிங்கிறவர் வந்து இந்த கிட்டார் வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. ஃப்ளியா அப்படிங்கிறவர் வந்து இந்த ட்ரம்பட் வேலை, அந்த மற்ற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்காரு. இவங்க 4 பேர் இருக்கிற ஒரு மியூசிக் பேண்டு தான் ரெட் ஹாட் சில்லி பெப்பர்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த எபிசோடே போயிருக்கு. அண்ட் நான் இந்த எபிசோடுக்கு கொடுக்குற ரேட்டிங்னா ஜஸ்ட் 2 out of 5 தான். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இது ஜஸ்ட் அவங்களுடைய ட்ரிபியூட்டுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். மிஸ்டர் பீஸ்ட்லாம் வரப்போகிறாரு அடுத்த எபிசோட்ஸில். நம்ம லைன் பை லைனாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ முடிச்சு கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க, ஓகேவா? அப்போ தான் அடுத்தடுத்த எபிசோடில் உங்களெல்லாம் பார்க்க முடியும் தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட. ஸோ அடுத்த எபிசோட் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸ். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். வரட்டாமாவே ஹேஸ்டல விஸ்டா பேபி.